வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் மே 2019 எக்ஸாமினேஷன் வந்த சம்ஸ்ங்க. சி இந்த கணக்குல என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மரைசர் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் பிஎன் அண்ட் எஸ்ஆர் லிமிடெட். பிஎன் லிமிடெட் வந்து எஸ்ஆர் லிமிடெட் வந்து 70% ஈக்விட்டி ஷேர்ஸ் ரேஷியோஸில் வாங்கியிருக்குங்க. ரீட்டர்ன் ஏர்னிங்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது, அதுலேருந்து தான் வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி டிவிடெண்ட் ரிசீவ்டு வந்து ரீட்டர்ன் ஏர்னிங்ஸில் வந்து கிரெடிட் ஆகிருக்குது. Fair value of yesterday on 1/10/2017 6,24,000. The rate of depreciation of plant and machinery 10%. Following are the increases comprises of fair value as per respective NDAs with book value as on 1/10/2017 of SR Limited, which are to be considered while considering the balance sheet. Consolidating the balance sheet of land and building, inventories, trade payables. Inventory is still unsold on balance sheet date and trade payables are not yet settled. Other reserves as on 31st 2018 are the same as was 1/4/2017. அப்ப other reserves பத்தி சொல்லிக்கிறாங்க. The business activities of both companies are not seasonal in nature and therefore it can be assumed that profits earned evenly throughout the year. So prepare consolidated balance sheet of the group companies of PN Limited and SR Limited and as per Indies. See இந்த கணக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கணக்கு, 15 மார்க் கணக்கு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய விஷயம் இதை இப்போ ரிப்பீட் பண்ணிட்டீங்கன்னாவே இதோட சின்ன ஈஸியான கணக்குலாம் ஈஸியாக போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐடி திங் அப்படின்ற விஷயத்த மறந்துடாதீங்க. ஐ ஃபார் ஐடென்டிஃபை த அக்வயரர். இதுல வந்து யாருன்னா பிஎன் லிமிடெட் தான் அக்வயர் பண்றாங்க. ஸோ அதனால ஐடியில் வந்து ஐ ஃபார் ஐடென்டிஃபை த அக்வயரர். டி ஃபார் டேட் ஆஃப் அக்விசிஷன். டேட் ஆஃப் அக்விசிஷன் வந்து 1/10/2017 கொடுத்தனால நீங்க 1/10/2017 கொடுத்துறீங்க. பி ஃபார் பிசி. பிசி வந்து 4,48,000 ரூபாய். அவங்க சொல்லிக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஸ்ஆர் 4,48,000 ரூபாய் 70% இது. சி ஐ ஃபார் ஐடென்டிஃபையபிள் நெட் அசெட்ஸ். நெட் அசெட்ஸ் ஆஃப் சப்சிடரி தட் இஸ் எஸ்ஆர் லிமிடெட் நெட் அசெட்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஷேர் கேபிட்டல் எவ்வளவுன்னு பார்த்து எடுத்து போட்டுங்க, 6,24,000. அதர் ரிசர்வ்ஸ் பத்தி அவங்க கீழே சொல்லியிருக்கிறான். அதாவது அதர் ரிசர்வ்ஸ் as on 31st 3/2028 அதேதான் 2017 என்ன இருந்துச்சு அதே 2018 இருக்குது. அப்போ ஓப்பனிங் இருக்குது, க்ளோசிங் இருக்குது. அப்போ ஓப்பனிங்குள்ள யாருக்கு சொந்தம் ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட் தான் வரும். ஸோ அதனால அதர் ரிசர்வ்ஸ் வந்து 3,12,000 எடுத்து நீங்க ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட் தான் போடணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ். ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் பத்தி இப்போ சொல்ல போனா அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் 93,600 ரூபாய். அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 2,55,800 ரூபாய். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ்லயும் ஓப்பனிங் பேலன்ஸ்லயும் போடுங்க. இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ்னால 31st எழுதிக்குங்க. 31st 3/2018 அன்னைக்கு. சரி, அப்ப த்ரூ த இயர் எவ்வளவு ஆயிருக்குன்னு பார்த்தா டிஃபரெண்ட் தானே பார்க்கணும். 2,55,800 மைனஸ் 93,600 எடுத்தீங்கன்னா 1,62,200 வந்து நிற்கும். சி இதுதான் வந்து த்ரூ த இயர். ஏன்னா இங்கேயே ஒரு வார்த்தை சொல்லிட்டான், the business activities of both companies are not seasonal in nature. ஒரு சீசனா இருந்தா ஒரு மாசம் அதிகமா இருக்கும், ஒரு மாசம் கம்மியா இருக்கும். அது வந்து ஈவன்லி த்ரூ அவுட் த இயர்னா அப்ப த்ரூ அவுட் த இயர் 1,62,200 ரூபாய் நீங்க அப்படியே போட்ட வேண்டியதான். அப்ப இந்த 1,62,200 வந்து அந்த வருஷம் ஏர்ன் பண்ண த்ரூ அவுட் த இயர்ல கிடைச்சது. அப்ப த்ரூ அவுட் த இயர்னாவே நீங்க வாங்கினது 1/10/2017 தான் வாங்கிக்கிறீங்க. அப்ப 6 மாசத்துக்கு முன்ன இருக்கக்கூடியதா ப்ரீ அக்விசிஷன், 6 மாசத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து போஸ்ட் அக்யூசியேஷன். இது வந்து போஸ்ட், இது வந்து ப்ரீ அக்யூசியேஷன். அதனால நீங்க பிரிக்கணும். அப்படி பிரிச்சாச்சு. ஆனா என்ன சொல்லிட்டாங்க, இன்னொரு வருஷம் டிவிடெண்ட் வந்து 12% வாஸ் பெய்ட் ஆன் 15th December. பட் இந்த டிவிடெண்ட் வந்து எதுனா return earnings of SR Limited showed credit balance 93,600 on 1st April 2017, out of which dividend 12% was paid. அப்ப 93,600 ரூபாய் அதாவது ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ்ல இருந்துதான் நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, டிவிடெண்ட் பே பண்ணிருக்கீங்க. அது 15th December பண்ணிருக்கீங்க. அப்ப 6,24,000 12% போட்டா 74,880 ரூபாய் வரும். அது செக் பண்ணா பண்ணிக்கோங்க. 6,24,000 12% நீங்க போட்டு பார்த்தா 74,880 ரூபாய் வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா டிவிடெண்ட். இந்த டிவிடெண்ட் வந்து அவுட் ஆஃப் ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ்ல தான் இருந்துக்குது. அப்ப அதுல தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்ப டிவிடெண்ட் நீங்க கொடுத்துருக்கீங்கன்னா கொடுக்காததுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளவு இருந்திருக்குன்னா 2,37,080 ரூபாய் இருந்திருக்கு. எப்படின்னா நீங்க டிவிடெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ராஃபிட் குறையும் இல்லவா? அப்ப டிவிடெண்ட் கொடுக்காததுக்கு முன்னாடி ப்ராஃபிட் எவ்வளவு இருந்திருக்கும், 2,37,080 ரூபாய் இருந்திருக்கும். அது
6 மாசத்துக்கு முன்னால 6 மாசத்துக்கு பின்னாடி பிரிச்சு போட்டா 1,18,540 ப்ரீ அக்யூசியேஷனுக்கு 1,18,540 போஸ்ட் அக்யூசியேஷனுக்கு நீங்க போட்டுறீங்க. இந்த ப்ரீ அக்யூசியேஷன்றது வந்து பாத்தீங்கன்னா 1/10/2017 அன்னைக்கு தான். அன்னைக்கு தான் சில விஷயங்கள் நடந்துக்குது. அது லேண்டு, இன்வென்ட்ரி, ட்ரேட் பேயபிள்ஸ் இதெல்லாம் வந்து இன்க்ரீசஸ் ஆகுது. ஸோ இது வந்து இன்க்ரீசஸ் வேல்யூ தான். அப்ப அசெட் இன்க்ரீசஸ் ஆச்சுன்னா நமக்கு ரீவல்யூஷன் கெயின், லைபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு ரீவல்யூஷன் லாஸ். அப்ப அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம ப்ரீ அக்யூசியேஷன் ப்ராஃபிட்ல கூட்டணும்னு கேட்டா எஸ் கூட்டணும். அப்படி பார்த்தா லேண்ட் 3,12,000 ரூபாய், இன்வென்ட்ரி 46,800 ரூபாய் மைனஸ் 37,200 ரூபாய் அப்படின்றது வந்து ட்ரேட் பேயபிள்ஸ்க்கு உரிய லாஸ். அப்ப ரீவல்யூஷன் கெயினை நம்ம கூட்டுறோம், ரீவல்யூஷன் லாஸை கழிக்கிறோம். இவ்வளவுதான் இந்த பாயிண்ட். ஃபேர் வேல்யூ ஆஃப் மெஷினரி வேல்யூ பாத்தீங்கன்னா 6,24,000 வந்து 1/10/2017 கொடுத்துட்டான். அப்ப நம்ம கேரிங் வேல்யூ கண்டுபிடிக்கணுமான்னு கேட்டா எஸ் செட்டலி நம்ம கண்டுபிடிச்சாகணும். அப்படி கேரிங் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 4,44,600 ரூபாய். அது எப்படி வந்துச்சுன்ற விஷயத்த நான் சொல்றேன். 4,21,200 ரூபாய் அப்படின்றது வந்து 31/3/2018 அவங்க கொடுத்துருக்காங்க மெஷினரி வேல்யூ. அப்ப இதுதான் அதோடைய வேல்யூ. 4,21,200 ரூபாய் அப்படின்றது வந்து டெப்ரிசியேஷன் கழிச்சு போக வந்திருக்கக்கூடிய ஆஃப்டர் 10% டெப்ரிசியேஷன். அப்ப டெப்ரிசியேஷன் கழிக்காததுக்கு முந்தைய அதோடைய வேல்யூ எவ்வளவு இருந்திருக்கும்னா 4,68,000 ரூபாய் இருந்திருக்கும். அதுக்கு 10% டெப்ரிசியேஷன் போட்டீங்கன்னா, அதாவது 4,68,000க்கு நீங்க 10% போட்டீங்கன்னா 4,68,000 ரூபாய்க்கு 10% போட்டா 46,800 ரூபாய். அது 6 மாசத்துக்கு ஒரு தடவை அப்படின்றதுனால, ஏன் 6 மாசம்னா 1/10/2017க்கு முன்னால பின்னால அப்படின்றதுனால 6 மாசம் டெப்ரிசியேஷன் 23,400 ரூபாய். இதை நம்ம ஹோல் வேல்யூல கழிச்சோம்னா 4,44,600 ரூபாய் கிடைக்குது. ஓகேங்களா, கிடைக்கட்டும். 4,44,600 ரூபாய் தான் அப்ப கேரிங் வேல்யூ ஆசான் 1/10/2017 இருந்திருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா அதோட மெஷினரி வேல்யூ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 7,19,140 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா ப்ரீ அக்யூசியேஷன் ப்ராஃபிட் தான் கொண்டு வரணும். அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய ப்ராஃபிட் 7,19,140. அப்ப ரிட்டர்ன் ஏர்னிங்ஸோட வேல்யூ 1,79,140. சாரி 7,19,140, 6,24,000, 3,12,000. ஸோ உங்களுக்கு ஐஎன்ஏ ஐடென்டிஃபை பண்ணிட்ட அசெட்ஸ் வந்து 16,55,140 ரூபா வருதுங்க. அதுதான் முக்கியமான விஷயம். எக்ஸ்ட்ரா டெப்ரிசியேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது 6,24,000 ரூபான்றது உங்களுடைய இனிமேல் ஃபேர் வேல்யூ தான் எடுத்துக்க போறோம். அப்ப அதுக்கு 10% ஃபார் 6 மாசத்துக்கு போட்டா 31,200 ரூபாய்னா ஆக்சுவல் டெப்ரிசியேஷனுடைய 6 மாசத்து வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் ஆல்ரெடி 23,400 ரூபாய். அப்ப வாட் இஸ் எக்ஸ்ட்ரா டெப்ரிசியேஷன் 7,800 ரூபாய் பிகாஸ் ஆஃப் அப்ரிசியேஷன். இந்த 7,800 ரூபாய் எப்பதான் வரும்னா போஸ்ட் அக்யூசியேஷன் வருமா ப்ரீ அக்யூசியேஷன் வருமானு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது போஸ்ட் அக்யூசியேஷன் வரும். பிகாஸ் இது 1/10/2017 அப்புறம் நடக்குது. அப்படி பார்க்கும் பொழுது 1,18,540 7,800 போச்சுன்னா 1,10,740. அதுக்கு 30% NCI, பேரண்ட்டுக்கு 30%. அப்ப 1,10,740க்கு நீங்க 70% பேரண்ட்டுக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 77,518. இதை கொஞ்சம் கிளியர் எழுதிக்கங்க. 77,518. எஸ் 77,518. இது வந்து 33,222. எப்படி அப்படின்னா 1,10,740 into 30%, 33,222. உங்களுக்கு எல்லாமே கரெக்டா வந்துடும். அப்ப ஐக்கு அப்புறம் நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட். அப்ப ஐன்றது ஐடென்டிஃபைட் நெட் அசெட்ஸ்ல 30% எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் கிடைச்ச 4,91,542. அதோட போஸ்ட் அக்யூசியேஷன் ப்ராஃபிட் 30% நீங்க கூட்டினா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதோட டிவிடெண்ட் நீங்க 30%, அதாவது 74,880ல 30% டிவிடெண்ட். ஏன்னா அதானே நீங்க கொடுத்தீங்க 74,880 டிவிடெண்ட் நீங்க கொடுத்தீங்க. அதுல உங்களுடைய பாவை எவ்வளவுன்னு பார்க்கணும். அப்ப தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 74,880ல உங்க பாவ 30%.
22,464 கழிச்சிட்டிங்கன்னா 5,07,300 ரூபாய் அப்படின்றது வந்து நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் பேலன்ஸ் ஷீட்ல நீங்க கொண்டு போய் வைக்கணும். அதுக்கு முன்னால குட்வில்லா ஜிபிபின்னு பார்க்கும்போது டோட்டல் பிசியோட வேல்யூ 1,12,40,000 ரூபாய். என்சிஏ வேல்யூ ஆன் டேட் ஆஃப் அக்யூசியேஷன் தான் நீங்க எடுத்து போடணும். ஸோ அதனால என்சிஏ வேல்யூ ஆன் அக்யூசியேஷன் டேட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4,90,000 ரூபாய் தான் இருந்திருக்கும். அது ரெண்டுத்தையும் கூட்டும் போது 14,44,542. ஆனா உங்களோட நெட் அசெட் வேல்யூ 16,55,140 இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து குட்வில் 89,402 இது நீங்க பேலன்ஸ் ஷீட்ல கொண்டு வந்து வைக்கணும். ஸோ குட்வில் கண்டுபிடிச்சாச்சு. எத்தனாவது பாயிண்ட் 6. அடுத்தது பாத்தீங்கன்னா அதர்ஸ் ஈக்விட்டி. அதர்ஸ் ஈக்விட்டி நம்ம கண்டுபிடிக்கணுமான்னு கேட்டா எஸ், அந்த பேரண்டோடைய அதர்ஸ் ஈக்விட்டி தான். அப்ப பேரண்டோடைய 9,36,000 ரூபாய், அதர்ஸ் 9,36,000 ரூபாய் பிளஸ் ரீட்டன் ஏர்னிங்ஸ் 1,78,400 ரூபாய். இது ரெண்டுத்தையும் நீங்க கூட்டிட்டு போஸ்ட் அக்யூசியேஷன் ப்ராஃபிட் நீங்க எடுத்து போடுறீங்க. இந்த போஸ்ட் அக்யூசியேஷன் ப்ராஃபிட் இங்க இருந்து வருது 77,518 மைனஸ் டிவிடெண்ட். டிவிடெண்ட் 74,880ல உங்களுடைய 70% எடுத்து நீங்க போடணும். அப்படி பாத்தீங்கன்னா உங்க 74,880ல 70%, ஸோ 52,416 ரூபாயை நீங்க கழிக்கிறீங்க அப்படின்றது முக்கியமான விஷயம். இப்படி பண்ணும்பொழுது உங்களுடைய அதர்ஸ் ஈக்விட்டியும் எக்ஸாக்டா வந்து உட்காந்துக்கும். ஸோ பேலன்ஸ் ஷீட் நீங்க போடும்பொழுது ரொம்ப கவனமா போடணும். லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மெஷினரியில இந்த அப்ரிசியேஷன் வேல்யூ எல்லாத்தையும் நீங்க போட்டுத்தாகணும். டிப்ரிசியேஷன் எக்ஸ்ட்ரா போட்டாலும், இன்வென்ட்ரியும் நீங்க கண்டிப்பா போட்டாலும், குட்வில் அங்கிருந்து எடுத்து போடுறோம். இது வந்து ஒர்க்கிங்ஸ் நம்மள வரக்கூடிய 5 டிஆர் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அண்ட் கேஷ் பேலன்ஸ் போடுறீங்க. ஷேர் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் பியோட போட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, சப்சிடி போட வேண்டிய பேரண்ட் மட்டும் போட்டால் போதும். ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சு எடுத்து போட்டால் போதும். என்சிஏ கண்டுபிடிச்சு நம்ம எடுத்து போட்டால் போதும். டிபி பொறுத்த வரைக்கும் அப்ரிசியேஷன் வேல்யூ யூஸ் டு பி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஷார்ட் டர்ம் பாரோயிங்ஸ் வந்து நீங்க எடுத்து போட்டுறீங்க. ஸோ 36,88,802 அப்படின்ற ஒரு ஆன்சர் அழகா கொடுத்தாச்சு. இது ஆன்சருக்காக மட்டும் இல்லை, பாயிண்ட்டுக்காக. ஸோ நீங்க இதை வந்து நம்மளுடைய புக்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதாவது சிஏ மெட்டீரியல் வந்து போட்டிருப்பாங்க. இவங்களுக்கு நமக்கு மேட்ச் ஆகும்னா மேக்சிமம் மேட்ச் ஆகும். ஆனால் அவங்க போடுற வழியில் நம்ம போடல, கிட்டத்தட்ட நம்ம ஒரு டிஃப்ரெண்டான வழியில் தான் போடுறோம். பட் எப்படி போட்டாலும் நமக்கு அவங்களுக்கு டேலி ஆயிடுச்சு. பட் ஆனால் இந்த பிளான்ட் அண்ட் மெஷினரி, குட்வில், ட்ரேட் ரிசீவபிள்ஸ், கேஷ் அண்ட் ட்ரேட் பேயபிள், ஷார்ட் டர்ம்ஸ் இதெல்லாம் நான் வந்து இங்க பேலன்ஸ் ஷீட்லயே கூட்டி நம்ம கொடுத்துருப்போம். இந்த மாதிரி பண்ணவே கூடாது, இது தவறு. இது பண்ணாதீங்க. நீங்க வந்து இந்த இடத்துல வேல்யூ மட்டும் தான் எழுதணும். இதோடைய அப்ரிவேஷன்ஸ் நீங்க கீழே, அதாவது இதோடைய ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் வந்து கீழே கொடுத்தீங்கன்னா தான் கரெக்ட் ஆகும். இது வந்து லேட் ஆகும் சம்டைம்ஸ். நீங்க போடும்போது ஒரு ½ அன் அவர் கூட எடுத்துக்கலாம். பட் ரிப்பீட்டடா நீங்க போடும் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த இடத்துல வந்து அமௌண்ட் இன் ருபீஸ்லாம் நீங்க போகணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல போடும்போது அமௌண்ட் இன் ருபீஸ், பர்டிகுலர்ஸ், நோட்ஸ் 1 2 3 ஏன்னா இதெல்லாம் போட்டுக்கிறாங்க பாருங்க பேலன்ஸ் ஷீட்ல. நோட்ஸ் ஆன் அக்கௌண்ட்ஸ், நோட் 1 2 3 போட்டுட்டீங்கன்னா தான் மார்க் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க மறந்துடக்கூடாது. அதே மாதிரி கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் பிஎன் லிமிடெட் அண்ட் இட்ஸ் சப்சிடரி எஸ்ஆர் லிமிடெட் as on 31/3/2018 போட்டால் தான் மார்க்கு. நான் போடுற மாதிரி கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் போட்டால் உங்களுக்கு மார்க்கு கிடைக்காது. இதெல்லாம் வந்து பாயிண்ட் தப்பு செய்யக்கூடிய விஷயங்கள் நான் சொல்றேன். இதெல்லாம் நீங்க போடவே கூடாது. இந்த இடத்துல வந்து போடக்கூடாது. நீங்க எழுதும்போது ஃபுல்லாக தான் எழுதும். Consolidated balance sheet of PN Limited and its subsidiary SR Limited as on 31/3/2018 தான் போகணும். இப்படிதான் போகணும். இந்த விஷயத்தெல்லாம் நீங்க மாத்திட்டீங்கன்னா உங்க மார்க்கு கிடைக்காது. அதனால இதெல்லாம் நீங்க வந்து as per புக்ஸ்ல இருக்கிற மாதிரி எழுதுங்க. உங்களுக்கு மார்க் கண்டிப்பா அதிகமா கிடைக்கும். இப்படிதான் எழுதணும். அதே மாதிரி அசெட்ஸ், கரண்ட் அசெட்ஸ், அசெட்ஸ்ல நான் கரண்ட் அசெட்ஸ்லாம் எழுதணும். நான்லாம் இங்க எழுதியிருக்க மாட்டேன். உங்களுக்கு சம் போடுறதுக்காக நான் எல்லாம் போட்டிருப்பேன். இப்பெல்லாம் போட்டால் மார்க் சுத்தமா கிடைக்காது. ஸோ அதெல்லாமே இந்த மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரி அசெட்ஸ் ஈக்விட்டிஸ்லாம் எழுதக்கூடாது. அவங்க எழுதிக்கிற மாதிரி தான் நீங்க எழுதணும். அதனால அந்த பாயிண்ட் நான் சில சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் அதையும் நான் செஞ்சு காமிக்கிறேன். பட் இதுதான் ப்ராக்டிக்கலா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படி எழுதுனா தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஸோ இதை மறந்துடாதீங்க. தேங்க்ஸ்.